2026 பேரவை தேர்தலில் நமக்கு கிடைச்சிருக்கிற வெரி ஃபர்ஸ்ட் அப்டேட். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தபால் வாக்குகள்ல முன்னேறி இருக்கிறார். தபால் வாக்குகள் இன்னும் பண்ணி 8 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. 8:30 மணிக்குள்ளாக தபால் வாக்குகள் எல்லாவற்றையும் முழுமையாக எண்ண முடியும். நெல்சன், அதுக்கு முன்னாடி மேல ஒரு நம்பர்ஸ் வருது, அந்த நம்பர்ஸ் நம்ம கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் அதான் அந்த தபால் வாக்குகளுடைய எண்ணிக்கை. தபால் வாக்குகள் அடிப்படையில் பார்க்கிற போது திமுக 4 இடங்கள்ல, தாவேக 2 இடங்கள்ல, அதிமுக ஒரு இடத்துல, அந்த 2 தொகுதி இல்ல தபால் வாக்குகள் தான். தபால் வாக்குகள் தான். ஷாம், இன்னொன்னு 4ஆவதா ஒருத்தர் இருக்கணுமே. எங்க தாவேகா 3வது இடத்துல, அதிமுக அப்படின்ற ஸ்டேட்டஸ் பாக்குறோம். இல்ல இது இப்ப தபால் வாக்குகள் தான் அப்படினாலுமே தபால் வாக்குகள்ல அதிகமா யார் வாங்க போறாங்க அப்படின்றதுல திமுக வந்து தொடர்ச்சியாக வாங்குறாங்க. பிரிக்கப்படக்கூடிய வாக்குகள் எங்க போகும், இல்லனா அதிமுகவுக்கு அது லீட் ஆகுமா, இல்ல முதன்மை சக்தியா இருக்க போறவங்களுக்கு லீட் ஆகுமா, இல்ல நாம் தமிழருக்கு அதுல ஏதாவது இருக்கா? இல்ல திமுக 6 தொகுதிகள்ல முன்னிலை இருக்காங்க. திமுக 6 தொகுதிகள்ல, 2 இடங்கள்ல இப்ப வரைக்கும் தபால் வாக்குகள். இப்ப சென்னையோட பெட்டியை மட்டும் தான் உடைச்சிருக்காங்க. இன்னும் வட மாவட்டங்கள்ல இருக்கிற பெட்டி உடைக்கும் போது தெரியும் அதிமுக மிகப்பெரிய வெற்றி என்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம தொடர்ந்து சென்னை மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ராஜேஷ், நம்ம ஆசைகளை சொல்லக்கூடாது. ராஜேஷ், நம்ம முடிவு அது நீங்க நினைக்கிற கண்ணாடியை பார்த்து சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அது முன்னிலை நிலவரங்களை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து அவங்க 6 தொகுதியில முன்னிலை இருக்கிறாங்க. டிவிக்கு முதல் முறையா சட்டமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய டிவிக்கு 2 இடத்துல முன்னிலை இருக்கிறது. இந்த முறை நியூஸ் தமிழ் வந்து மக்களுக்கு எந்த தகவல்களும் எந்த செய்தியும் கரெக்டா கன்வே ஆகணும், எதுவும் விடுபற்ற கூடாது அப்படின்றதுல நம்ம சிஜி டீமே பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல நீங்க என்ன விவரம் உங்களுக்கு வேணும்னாலும் உடனடியா தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில எந்த கட்சி எத்தனை தொகுதிகள்ல முன்னிலை அப்படின்றத ஓவராலா இருக்கிறது மேல இருக்க லேபிள் நம்ம பாக்குறோம். என்ன விஷயம் அப்படின்னா யார் முன்னிலை அப்படின்ற ஆர்டரும் வரும். இப்போ அதிகமானதுல இருக்கவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும், 2வது இருக்கவங்க அந்த மாதிரியான ஆர்டர்ல. சில பேர் வந்து தாவேக செகண்ட்ல போட்டுருக்கீங்க, அதிமுக 3ர்ட்ல போட்டீங்க அப்படிங்கிற ஒரு இருக்கலாம் இல்லையா? நாட் லைக் தட் அப்படிங்கறத பாயிண்ட். மற்ற 5 மாநிலங்களுக்கான மற்ற 4 மாநிலங்களுக்கான தேர்தல் முடிவுகள் வெளிவர தொடங்கியிருக்குது. அஸ்ஸாம் பொறுத்த வரைக்கும் அஸ்ஸாம், பாண்டிச்சேரி, மேற்கு வங்கம், கேரளம், தமிழ்நாடு. மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் 12 இடங்கள்லயும், பாஜக 10 இடங்கள்லயும் கிட்டத்தட்ட நெக் டு நெக் போறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு. மேற்கு வங்கத்தை தொடர்ந்து அதே மாதிரி அஸ்ஸாம், பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்கள்ல கேரளா பொறுத்த வரைக்கும் 6 இடங்கள்ல முன்னிலை இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி 5 இடங்கள்ல முன்னிலை இருக்காங்க.